ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு காரம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓலை பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா, நாடா முறுக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கரகரன்னு இருக்கும். இது ரொம்ப ஈஸியானது. வீட்டில் இருக்கிற மாவை வச்சே செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ வந்து 1 கப்பு பச்சரிசி மாவு போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் 2 கப்பாக எடுத்துக்கிறேன். 2 கப்பு போட்டேன். 2 கப்பு நல்லா வரட்டு அரிசி மாவு, பச்சரிசி மாவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது கூட வந்து நான் 3/4 கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன். நம்ம எந்த கப்பில் இருக்கிறோமோ அதே தான் மெஷர்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு 3/4 கப்பு பொட்டுக்கடலையை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் லைட்டாக பண்ணிவிட்டு மிக்சியில் அடித்து நல்லா நைஸாக அடித்து சலித்து வச்சுருக்கேன். மிக்சிலையும் நல்லா நைஸாகவே அடிச்சுட்டேன். அது வந்து 3/4 கப்பு போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எள்ளு போட்டுக்கிறேன். நீங்கள் வேணுன்னா போட்டுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், பெருங்காயம் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாக கரைச்சி ஊற்றிங்க. உப்பு தேவையான அளவு அதுக்கு நான் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கு உப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி குட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம வந்து கையால் கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். எடுத்தோன்னே நம்ம தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒட்டா கலந்துட்டு அப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு இதுக்கு நான் வெண்ணெயெல்லாம் போடவே இல்லை. இப்போ பாருங்கள், அடுத்தது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இன்னொரு 1/4 கப்பு ஊற்றிக்கிறேன். இப்போ 3/4 கப்பு ஊற்றிட்டேன். ஊற்றி நல்லா பிசைஞ்சி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் வந்து ஒரு 1/2 குழிக்கரண்டி ஊற்றலாம். வேணுன்னா நான் குறைச்சிவே ஊற்றிக்கலாம். நான் அதில் உள்ள எண்ணெயை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை எடுத்துட்டேன். உங்களுக்கு வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். கீழே இருந்த எண்ணெயை அப்படியே நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு தான் இப்போ பிசைகிறேன். எண்ணெயை எடுத்துகிட்டேன், ரொம்ப ஊற்றிட்டேன். ஒரு 1/4 குழிக்கரண்டி ஊற்றினாலே போதும். நிறையா இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா மாவை பிசைஞ்சிட்டேன். நம்ம கையில் ஒட்டாத மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி வச்சாச்சு. இப்போ நான் வந்து முறுக்கு உரலில் வந்து எண்ணெய் தடவிருக்கேன். உள்ளே தடவிட்டு அதுக்கு வேணுங்கிற அளவு மாவு போட்டுக்க போகிறேன் நான். இப்போ மாவை போட்டுட்டு நான் எண்ணெய் நல்லா அடுப்பில் காஞ்சிருக்கு வானலில். அதில் வந்து டைரெக்டாக புழிஞ்சு விட போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியானது. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள், நான் நல்லா மீடியமில் வச்சுக்கிட்டு நம்ம புழிஞ்சிட வேண்டியதாக. கையில் ஆவி அடிக்காமல் கொஞ்சம் தூக்கி வச்சு நம்ம புழிஞ்சிக்க வேண்டியதாக. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னு நம்ம கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அரைக்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற கடலை மாவு, அரிசி மாவை வச்சு நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க. ரொம்ப தூக்கி வச்சிட்டாலும் கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஓரளவு சொரசொரப்பு அடங்கணுன்னு இந்த கொதிப்பெல்லாம் அடங்கின பிறகு இப்போ வந்து நான் பரட்டி போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் மாவு கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக தான் வேகும். நீங்கள் வேணால் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கூட பிசைஞ்சு இலக்கமாக போட்டுக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிறாப்புல இருக்குன்னு தான் நான் வந்து கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த கொதிப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் பரட்டி விட்டுக்க போகிறேன் பாருங்கள். நல்லா அடங்கிடுச்சு இந்த எண்ணெய் கொதிச்சது. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் வந்து நின்றுடுச்சு. இப்போ பரட்டிக்கிறேன் பாருங்கள். கலர்லாம் ரொம்ப மாறவே இல்லை பாருங்கள். மிளகாத்தூள் போட்டால் கூட கலர் அப்படியே லைட்டாக தான் இருக்குது. இப்போ 2 பரட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் நம்ம. ஏன்னா ஏற்கனவே வெந்ததுனால பரட்டி போட்டோன்னா ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் ஒரு இடு எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்ததும் புழிஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம புழிஞ்சு எடுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியானது. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதேமாரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து வெண்ணெயை எதுவுமே போடவே இல்லை. மாவு கடலை மாவும் பொட்டுக்கடலை மாவும் தான் போட்டிருக்கோம் அதில் மெயினாக. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி போட்டும் நீங்கள் அந்த மாதிரி டேஸ்ட்லேயும் செஞ்சுக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு போட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற இன்ஸ்டன்ட் மிளகாத்தூளை வச்சு நம்ம வந்து அரைச்சி மிளகாலாம் அரைக்காமல் போட்டிருக்கோம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். கலரும் ரொம்ப மாறவே இல்லை. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியானது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எண்ணெயும் ரொம்ப குடிக்கவே இல்லை. எண்ணெயும் குடிக்காமல் இருக்குது பாருங்கள். நல்லாவே தெரியுது பார்த்தாலே. இப்போ பாருங்கள், நான் வந்து இது வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இதை வந்து உடச்சி காமிக்க போகிறேன் பாருங்கள். எவ்வளோ கரகரன்னு இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக உடையும் பாருங்கள்.
எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை. தேங்க்யூ.